வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹோட்டல் ஸ்டைல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் குருமா நம்ம பண்ண போறோம். இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி கூட. ஏன்னா எல்லா காய்கறிகளும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அந்த காய்கறி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பாருங்க, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வீட்டுல எப்பயும் இருக்கிறதா, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டாணி நம்ம ஆல்ரெடி ஃப்ரோசன் பண்ணி வச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம். அதுல இருந்து பட்டாணி எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது வருஷம் ஃபுல்லா அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டை மிக்சியில அரைக்காம உரல்ல இடிச்சு வச்சிருக்கேன். இப்படி இடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ஜூஸியாவும் நல்லா வாசனையா இருக்கும். தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி. ஜஸ்ட் குக்கர் வச்சாலே போதும், நமக்கு இந்த குருமா ரெடி ஆயிடும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதை பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, மிளகா 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஒயிட் குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வாசம் அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மசாலா இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை 2-3 பீஸாக உடைச்சி போட்டுக்கணும். ஒரு 3-4 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். லேசாக அப்படி குத்தி விட்டோம்னா லேயராக அது பிரிஞ்சிடும். குருமால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 நிமிஷத்துக்கு சும்மா அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காய்கறி கொஞ்சம் வெந்துடும். குக்கர் மூடியை திறந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஒரு டம்ளர் மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ குக்கருக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டோன்னா அது பொங்கி வடியாமல் இருக்கும். குக்கர் மூடியை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம உள்ள ஸ்பூன் போட்டதுனால கொஞ்சம் கூட வெளியே பொங்கவே இல்லை. பாருங்க, குக்கர் 3 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு இதில் தண்ணி வேணும், நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட, இடியாப்பம், ஆப்பத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் இந்த குருமா நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒயிட் குருமா சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எக்ஸலண்டா இருக்குங்க. ரொம்ப மைல்டா இருக்கு. ரொம்ப மசாலாலாம் இல்லை. இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட வேணா தொட்டு சாப்பிடுங்க. அருமையா இருக்கும். செய்யற மெத்தடும் ரொம்ப சிம்பிள். குயிக்கா பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.